வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தையில முதலீடு பண்ணக்கூடிய ஆட்கள், தங்கத்துல முதலீடு பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்திய பங்கு சந்தைகள்ல முதலீடு செஞ்சிருந்தவங்களோட காசு வந்து ரொம்பவே வந்து இறங்கிருச்சு. பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் இந்த பக்கம். இந்த பக்கம் வந்து தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு இருந்தவங்களோட காசுமே வந்து கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ். பொதுவாகவே வந்து இந்த பங்குச்சந்தைகளும் தங்கமும் ரெண்டும் சேர்ந்து கீழேயும் இல்லாது, ரெண்டும் சேர்ந்து மேலேயும் போகாது. பங்குச்சந்தை கீழே போகும்போது தங்கம் மேலே போகும், தங்கம் கீழே போகும்போது பங்குச்சந்தைகள் மேலே போகும். இந்த மாதிரி தான் ஒரு பேலன்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த டைம்ல என்ன நடந்துச்சு, ஏன் ரெண்டுமே கீழே போகுது அப்படின்றதையும், மக்கள் எல்லாரும் எங்க போனாங்க, இந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு கூடவே வந்து பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்ப்போம். இந்த கதைகளுக்கு எல்லாமே ஒரு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவோட கரன்சி, அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யூஎஸ்டி டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த டாலர் வந்து இதுதான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சகல விதமான கமாடிட்டின்னு சொல்ற இந்த பொருட்கள் அந்த விலைகளை எல்லாம் நிர்ணயம் பண்றதா இருக்கு. இதெல்லாம் ஏன் இப்படி இந்த மாதிரி டாலர் தான் இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 1970கள் அந்த டைமுக்கு போனோம். அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டாலர்ஸை வந்து பெக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்னா அதை வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாலருக்கு பின்னாடி ஒரு கோல்டு இருக்கும். இப்போ ஒரு அவுன்ஸ் கோல்டு அந்த மாதிரி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு டாலருக்கு வந்து அவங்களோட ரிசர்வ்ல வந்து ஒரு டாலருக்கு வந்து ஒரு பவுன் தங்கம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கப்ல ஒரு தங்கம் இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு கரன்சியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து முன்னாடி 1970களில் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த உலக யுத்தங்கள், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 அதெல்லாம் வர ஆரம்பிச்ச அந்த ஒரு காலகட்டம். ஸோ அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவை குறி வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த பிரான்ஸ் இப்போ இருக்கிற பிரான்ஸ் அந்த நாடு என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது அமெரிக்கா வந்து அவங்களோட நிதி நிலைமை சரியில்லை அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த டைமை யூஸ் பண்ணி அமெரிக்காவை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு வந்து இந்த இப்போ இந்த நடந்துட்டு இருக்க போர் மாதிரி அந்த காலங்கள்ல நடந்துட்டு இருந்த போருக்கு செலவழிக்கிறதுக்காக காசு இல்லை. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ரெகுலேஷன் படி அவங்க வந்து $1 பிரிண்ட் பண்றாங்கன்னா, $1 ஈக்குவலண்டான தங்கத்தை வந்து அவங்களோட ரிசர்வ்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த கரன்சிக்கு வந்து மதிப்பு இருக்கு. இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர், அவ்வளவுதான். அதனால அவங்க வந்து $1 ஈக்குவலண்டான தங்கத்தை வச்சுக்கணும். ஆனா அவங்க வந்து அந்த கிரைசிஸ்ல இருந்தனால, அந்த டைம்ல நடந்த அந்த வார்ல அவங்களுக்கு செலவான காசுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரளமா வந்து கேஷை வந்து பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஷை பிரிண்ட் அடிச்சு வெளியே ரிலீஸ் பண்ணி அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மிலிட்டரி ஐட்டம்ஸ், இந்த பாம்ஸ், மிசைல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக தேவைப்படும் இல்லையா, அதுக்காக காசை வந்து பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பிரான்ஸ் நாடு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க 1970 என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த டாலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்ல கொடுத்து, நீங்க இந்த டாலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஈக்குவலான தங்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கேட்கும்போது அங்கே என்னன்னா, இவங்க தான் பிரிண்டா அடிச்சு விட்டாங்கல்ல. ஸோ அங்கே என்னன்னா, அவங்களுக்கு வந்து காசுக்கான தங்கம் அவங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு சட்டச்சிக்கலுக்குள்ளாடி போறாங்க. அந்த டைம்ல அமெரிக்கன் பிரசிடண்டா இருந்த நிக்சன் அப்படின்றவர், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ பிரான்ஸ் வந்திருக்காங்க, இப்போ இதே மாதிரி எல்லா நாடுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து எங்க போறது, பேங்க்ரப்சி ஆயிடுவாங்கல்ல, நம்ம கண்ட்ரியை வந்து இப்போ தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அந்த கோல்டு பேக்கிங் அப்படின்னா கோல்டு பின்புலத்தில் இருக்கக்கூடிய டாலர் அப்படின்ற அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ஃபியட் கரன்சி அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவை நீங்க நம்பணும், அமெரிக்கா வந்து ஒரு நாளைக்குமே நாசமா போகாது அப்படின்ற நம்பிக்கையை நீங்க வச்சுக்கணும். அதுக்காக நாங்க வந்து காசை பிரிண்ட் அடிச்சு தருவோம், நீங்க அந்த காசை யூஸ் பண்ணிக்கணும். நம்பிக்கையின் பேர்ல நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கரன்சி இப்ப இருக்கக்கூடிய அந்த டாலர்ன்றது அதுதான் ஃபியட் கரன்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமெரிக்கா மேல ஒரு நம்பிக்கை, அமெரிக்கா பேங்க்ரப்சி ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் பேர்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட காசு தான் வந்து என்னன்னா, 1974க்கு அந்த டைம்ல இருந்து நிக்சன் அப்படின்றவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ புழக்கத்தில் இருக்க டாலர்ஸுமே வந்து அந்த டாலர்ஸ் தான். அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து சென்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்படியே விட்டா வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்ம கரன்சியை வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு டேர்முக்கு வராங்க. அது என்னன்னா, நம்மள நிறைய பேர் இந்த மாதிரியே ஒரு சிந்தனையில் இருப்போம். அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவை அடித்து அவங்கள்ட்ட இருந்து எண்ணெய் வளத்தை எல்லாம் பிடுங்கிட்டாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து அமெரிக்காவோடது, அமெரிக்கா தான் அதை செல் பண்ணுறாங்க இப்படின்ற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஆனால் உண்மையில் வந்து அதை பார்த்தா அது இப்படி டைரெக்டாக அமெரிக்கா வந்து இவங்களோட எண்ணெய் வளத்தை எல்லாம் எடுக்கல. அது எப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து அந்த அமெரிக்காவோட கரன்சிக்கு வந்து பேக்கிங்கில் யாரும் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா கிட்ட வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க. என்ன டீல் அப்படின்னா, நாங்கள் வந்து
உங்களுக்கு எங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் எல்லாமே மிலிட்ரி இந்த மாதிரிப்பட்ட சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக்யூரிட்டி உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து நாங்கள் இருப்போம். ஆனால் நீங்கள் அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் விற்கக்கூடிய ஒவ்வொரு பேரல் கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அந்த க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், இந்த மாதிரி என்ன நீங்கள் இதை விற்றாலுமே எல்லாமே வந்து US டாலரில் தான் நீங்கள் வந்து விற்கணும். சவுதி அரேபியாவில் ஒரு கரன்சி இருக்குது, ரியால் அப்படின்ற கரன்சி. இருந்தாலும் நீ வந்து விற்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீ வந்து US டாலரில் தான் விற்கணும். நான் வந்து உனக்கு வந்து செக்யூரிட்டியாட்ட எல்லா மிலிட்ரி இந்த மாதிரிப்பட்ட சப்போர்ட்ஸ் எல்லாமே உனக்கு தருவோம் இப்படின்ற அந்த ஒரு டீல் தான் வந்து டாலர். அப்படின்னா பெட்ரோலுக்கு நீ விற்கக்கூடிய எல்லா பெட்ரோலையுமே வந்து டாலரில் விற்கணும் அப்படின்ற அந்த ஒரு டாலருக்கு பெட்ரோல் ஆயிலை வந்து அவங்க வந்து பேக்கப்பாக வச்சுக்கிட்டாங்க. ஒபெக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வளைகுடா நாடுகள், அதுதான் மேஜராக வந்து அதில் இருக்கும். குவைத்து, கத்தர், அமீரகம், ஐக்கிய அமீரகம், அப்புறம் சவுதி அரேபியா, இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் எல்லாம் தான் அந்த ஒபெக் அப்படின்ற அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு குரூப்பில் கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அதில் வந்து சவுதி அரேபியா தான் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க தான் அதில் வந்து லீடு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அமெரிக்கா வந்து இந்த சவுதி அரேபியா கிட்ட ஒரு டீல் போட்டனால அமெரிக்கா தான் வந்து அந்த ஒபெக்கோட லீடராக இருக்கிறதுனால மற்ற நாடுகள் எல்லாம் தன்னைத்தானே வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து இந்த எனர்ஜி, இந்த க்ரூட் ஆயில் வந்து எல்லா நாடுகளுக்கும் போகிறனால இவங்க வந்து எல்லாருக்குமே டாலர்லேயே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற எல்லா நாடுகளுமே வந்து க்ரூட் ஆயில் தான் அவங்களோட மெயின் எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். எந்த நாடாக இருந்தாலுமே அந்த நாடுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி, வண்டி வாகனங்கள் ஓடணும்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக லாரி அந்த மாதிரிப்பட்ட ஏதோ ஒரு விதமான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து இந்த பெட்ரோல் இல்லை இந்த க்ரூட் இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் தான் இயங்குறதா இருக்கும். ஸோ எல்லா நாடுகளுமே இந்த கச்சா எண்ணெயை வந்து கண்டிப்பான முறையில் வாங்குவாங்க. அப்போ எல்லாரும் வாங்கும்போது எல்லாரும் என்ன பண்ணணும், டாலரில் தான் வாங்கணும். எல்லாரும் டாலரில் வாங்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா மட்டும் பிரிண்ட் அடிப்பாங்க. எல்லாருமே இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் இந்தியான்னு வச்சுக்குவோம். இந்தியா நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கணும்னா நம்மக்கிட்ட டாலர் இருக்கணும். ஸோ நம்ம எப்படி டாலர் எடுத்துக்க முடியும்? நம்ம டாலருக்காக உழைக்கணும். நம்ம வந்து டாலரை உழைச்சி சம்பாதிச்சு நம்மளோட இந்தியன் ருப்பியை டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கிக்கணும். ஸோ நம்ம மட்டும் இல்லை, இதேமாதிரி எல்லா நாடுகளுமே கடைசி வரைக்கும் டாலருக்காக உழைப்பாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா டாலரை பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்குமே வந்து அமெரிக்கா வந்து ஒரு $34 ட்ரில்லியன் வந்து கடனில் இருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்லணும்னா ஒரு 34 லட்சம் கோடி அந்த அளவு கடன் சுமை வந்து அவங்க மேலே இருக்குது. ஆனாலுமே அவங்க ஏன் இவ்வளோ வல்லரசாக இருக்காங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் அவங்கள நம்புது. ஏன்னா அவங்களால டாலரை பிரிண்ட் அடிக்க முடியும். மற்ற எந்த நாடுகளாலையும் டாலரை பிரிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் டாலரை வந்து சொந்தமாக சம்பாதிச்சு வச்சுக்கணும். சொந்தமாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு தேவையான பொருட்களை வெளியே இருந்து வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மெயின் டாலர் நமக்கு வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இல்லை சர்வீஸ் எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அமெரிக்காக்கெல்லாம் கொடுத்து அங்கேருந்து டாலரை சம்பாதிக்கிறாங்க. ஸோ சம்பாதிச்சுட்டு வந்த அந்த காசை நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுக்குறாங்க. ரிசர்வ் பேங்க் அந்த டாலர்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி எல்லா நாடுகளுமே கடைசி வரைக்கும் டாலருக்காக உழைச்சி டாலரை சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அப்போ அந்த அமெரிக்கா மட்டும் வந்து பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து அமெரிக்கா வந்து அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹேண்டில் இருக்கிறனால தான் அமெரிக்கா இன்னுமே வல்லரசாக இருக்குது. இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம்ல 34 ட்ரில்லியன் வந்து கடனில் அமெரிக்கா இருக்குது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு பிரிண்ட் அடிச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு இதை பிரிண்ட் அடித்து அனுப்பி விட்டாங்கன்னா கரன்சி நோட்ஸ் வந்து அப்படின்னா காசு வந்து நிறைய இருக்கும், ஆனால் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி வரும்போது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துடும். எப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஐஃபோன் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஐஃபோனுக்கு நிறைய காசு இருக்கும்போது ஐஃபோனோட விலைகள் எல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். ஸோ மக்களால் அதையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப காசாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து காசை பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா $, ரீசைக்ளிங் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இதே தான் அவங்க வந்து இந்த டாலர் இப்போ செட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ சவுதி அரேபியா வந்து கண்டினியூஸாக வந்து ஆயில் எடுத்து வெளியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவுக்கு வந்து ஆயில் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூவே வந்து ரொம்ப ஜாஸ்தி டாலர்ஸில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட்டை வந்து டெய்லியுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஸோ அவங்க வந்து அவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாலர்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை அமெரிக்காவுக்கு வந்து கடனாக கொடுப்பாங்க. அமெரிக்கா வந்து இவங்கள்ட்ட டாலர்ஸை கடன் வாங்குவாங்க. டாலர்ஸை கடன் வாங்கி அவங்க வந்து அவங்களோட ரோட் டெவலப்மெண்ட்ஸு, மிலிட்ரி, டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே வந்து வளர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இங்கே கொடுப்பாங்க.
சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமெரிக்கா சவுதி அரேபியா கிட்ட கொடுத்து, சவுதி அரேபியா ஆயிலை விற்று அதுக்கு கிடைக்கிற அவ்வளோ டாலரையும் அமெரிக்கா கொடுத்துருவாங்க. அமெரிக்கா இதை வச்சு அமெரிக்கா ஃபுல்லாக டெவலப் ஆவாங்க. கடன் பத்திரம் மாதிரி அமெரிக்கா ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. நீ வந்து அமெரிக்காவை நம்ப, அமெரிக்கா திவால் ஆச்சுன்னா நான் வந்து உனக்கு இந்த காசை திரும்ப தருவேன் அப்படின்ற ஒரு கடன் பத்திரம். அதன் நம்பிக்கையில் தான் சவுதி அரேபியா வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட காசை வந்து கொடுத்து வைக்கிறது. ஸோ இப்படி வந்து அந்த அமெரிக்கன் டாலரை சுற்றியே எல்லா வர்த்தகங்களும் நடந்துட்டு இருக்கிறனால இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து ஏன் நம்ம வந்து அமெரிக்கா டாலர்லேயே தான் பண்ணணும், நம்மளோட கரன்சியில் மாற்றி எடுத்துப்போமே. அப்படி பண்ணுனா என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வந்து டாலருக்காக கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மகிட்ட என்ன கரன்சி இருக்கோ அது நம்மளோட ரிசர்வ் பேங்கை பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு திட்டத்துக்குள்ள அவங்க லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கு என்னவா இருக்கும், பயங்கர பலத்த அடியாக இருக்கும் இல்லையா? அதனால அமெரிக்கா இதை ஒரு நாளைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த பேங்க்ஸ்லாம் நம்ம போய் செக்கு இல்லை ஏதாவது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போகும்போது நம்ம பேங்க் மேனேஜர்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, ஷிஃப்ட் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணோம்னா ஷிஃப்ட் கோடுன்னு கேட்பாங்க. நம்மளோட செக் புக்கில் எல்லாம் கூட இருக்கும் ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட உலகத்தில் இருக்க இவ்வளோ நாடுகள் இருக்கு இல்லையா, அதில் எல்லா பேங்கையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட பேங்க்ஸ் இருக்கும். இந்த எல்லா பேங்க்குமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு காசு அனுப்புகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து காசை வந்து இந்த பேங்க் ஒரு எக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு பேங்க் வந்து அங்கே இருக்கிற ஒரு பேங்க்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து அந்த காசை இங்கேருந்து கொண்டு அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலாக எந்த டெலிவரியும் இருக்காது. அது வந்து இந்த ஷிஃப்ட் கோடு வழியாக தான் போகும். இந்த ஷிஃப்ட் நம்ம கொடுக்குற அந்த ஷிஃப்ட் கோடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெசேஜ் அங்கே அனுப்பிடும். இந்த ஆள் வந்து இங்கே காசு வச்சிருக்காப்புல, நீ வந்து அவரோட அந்த அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ காசு அனுப்பிடு. நம்மளோட செட்டில்மெண்ட்டை நம்ம வந்து மாச கடைசிலையோ இல்லைனா குவார்டர்லி ஒன்ஸோ இல்லைனா வருஷ கடைசிலையோ நம்ம வந்து செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து இது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஷியலான ஒரு கம்யூனிகேஷன். இதுக்கு தான் யூஸ் ஆகிறது இந்த ஷிஃப்ட் கோடு அப்படின்றது. இந்த ஷிஃப்ட் கோடில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அமெரிக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஷிஃப்ட் கோடை கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த நாடுகளால் எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ண முடியாது. அந்த ஷிஃப்ட் கோடை கட் பண்ணியாச்சுன்னா அந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகள்லேருந்து கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்பட்டது மாதிரி ஆயிரும். இந்த ஷிஃப்ட் கோடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்கன் டாலர் தான் வந்து எல்லா இடங்களையும் பயங்கரமாக புழக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கண்ட்ரோலுமே வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. ரீசெண்டாக கூட 2022 வந்து ரஷ்யாவை வந்து மிரட்டினாங்க நல்லாவே. இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்த டைமில் அவங்க வந்து ஒன்று கேட்காதனால அவங்களோட ஷிஃப்ட் கோடை வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அஃபிஷியலாக ரஷ்யாவிலேருந்து எந்த பேங்குமே உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த நாடுகள் கூட இருக்கிற எந்த பேங்கு கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படின்னா எந்த பேங்குக்குமே வந்து காசு அனுப்ப முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் வாங்கணும்னாலோ இல்லை டெக்ஸ்டைல் துணி மணிகள் எல்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கணும்னாலும் ரஷ்யாவால் வாங்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவால் பேமெண்ட்டே பண்ண முடியாது. பேமெண்ட் ஒரு ட்ரேட் நடக்குது, ஒரு கண்டெய்னர் அரிசி வருது அப்படின்னா அந்த ஒரு கண்டெய்னர் அரிசி வரும்போது அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களால பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட ஷிஃப்ட்டை வந்து இந்த பேங்கை வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு செக் பாயிண்ட்டாக வந்து அமெரிக்கா அதுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. அதனால தான் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இப்போ வந்து கண்ணை முழிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு பண்ணாங்க. ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்தின மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஈரானையும் இந்த உலகத்திலிருந்து அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த ஷிஃப்ட் கோடு பிளக்கினை பிடுங்கினால. ஸோ இப்படியெல்லாம் வந்து ரொம்ப இடர்பாடுகள் எல்லாம் இருக்கிறனால தான் வந்து மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் வந்து வேற எதுவுமே பண்ண முடியாமல் வேற வழியே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2026 இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரிக்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து தனியாக இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வர்றாங்க. நமக்குள்ளாடி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கரன்சிலேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி வரும்போது நம்ம வந்து டாலருக்காக இல்லை டாலர் ரிசர்வ் வச்சுக்கணும், டாலர் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம தள்ளப்பட மாட்டோம் இல்லையா, அப்படின்ற ஒரு புது முயற்சியும் நடக்குது. அதில் வந்து சவுதி அரேபியாவும் வந்து கொஞ்சமாக இனிஷியேட்டிவ் எடுக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி நடந்தால் இனிமேல் வந்து இந்த டாலருக்கு அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் வந்து அதை அமெரிக்கா விடுவாங்களா, அமெரிக்கா வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா கண்டிப்பான முறையில் சவுதி அரேபியாலாம் வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாடி வந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா டாலர் வந்து இந்த உலகத்தில் செல்லா காசாக மாறி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அமெரிக்கா கிட்ட இருக்க இப்போ அந்த 34 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனை வந்து கடன் கொடுத்த யாருமே நம்ப மாட்டாங்க அவன் திரும்ப தருவான் அப்படின்னு. ஏன்னா நைட்டோட நைட்டாக அமெரிக்கா திவால் ஆகி போயிடும். இப்படிப்பட்ட சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அதனால அமெரிக்காவும் அதை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பான முறையில் அவங்க ஏதாவது இந்த மாதிரி த்ரெட் பண்ணும்போது அமெரிக்காவும் த்ரெட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம். ஸோ வருங்காலங்களில் நமக்கு கண்டிப்பான முறையில் தெரியும் ஏன் அமெரிக்காவோட அந்த ஆதிக்கம், அந்த டாலர் ஆதிக்கம் வந்து இந்த
நம்ம உலக நாடுகளை ஆதிக்கம் செலுத்துமா இல்லையா அப்படின்றத. இப்போ வந்து நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, ஏன் வந்து இன்னைக்கு பங்கு சந்தைகளும் விழுந்து, தங்கமும் விழுந்து இருந்துச்சு. அப்போ முதலீட்டாளர்கள் எல்லாம் எங்க போனாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்பதான் நம்ம திரும்ப வரோம். என்னன்னா, ஜெனரலா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னா, பங்கு சந்தைகள் வந்து கீழ இறங்கும்போது, பங்கு முதலீட்டாளர்கள் அப்படின்னா பெரிய பெரிய பண முதலிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட காசை வந்து இங்கேருந்து எடுத்து வேற சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு நம்பகமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி தான் கோல்டை வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே இருந்து காசை எடுத்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டு வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேர் அதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு டிமாண்ட் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆகும் இல்லை. ஸோ அதனால வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ பொதுவாகவே வந்து பங்கு சந்தைகள் கீழே போகும்போது கோல்டு மேலே போகும். கோல்டு கீழே வரும்போது அங்கே இருக்கிற காசை எடுத்துகிட்டு வந்து பங்கு சந்தைகளில் போடுவாங்க. அப்போ பங்கு சந்தைகள் மேலே போகும். இப்படி தான் அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் இது 100% இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு பேலன்ஸ்டாக நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது சில டைம் வந்து அவங்க வேற இடங்களுக்கு எடுத்துருப்பாங்க, சில டைம் கையிலேயே கேஷாக வச்சுப்பாங்க. இந்த இடத்துல தான் இப்போ வந்து வந்திருக்க ஒரு சேலஞ்ச் வந்து இதுதான். ஏன் ரெண்டுமே கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த போர் பதட்டம் இருக்கக்கூடிய டைம் இல்லையா. நம்மளோட அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்க எல்லாம் சேர்ந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ரெண்டும் கீழே விழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதலீட்டாளர்கள் வந்து 2 இடங்கள்ல இருந்தும் காசை வெளியே எடுத்து எல்லாருமே லிக்விட் கேஷாக கையில் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி நினச்சிக்கோங்களேன், உங்கள் வீட்டில் நிறைய தங்கம் இருக்கு, கொண்டு எல்லாத்தையும் லாக்கர்லையோ இல்லை ஏதாவது பேங்க்லையோ வச்சிருக்கீங்க. திடீர்னு போர் வருது அப்படின்னா, நம்ம வந்து தங்கம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேட்டிருப்போம். ஏதாவது போர் வந்துச்சுன்னா இந்தியன் வெளிநாடுகளுக்கு நம்ம தப்பி ஓடும்போது, அகதிகளாக ஓடும்போது, ஏதாவது போகும்போது அங்கே வந்து சாதனங்கள் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட கரன்சி இருக்காது, காசு இருக்காது, காசெல்லாம் செல்லா காசு ஆயிரும், டெபிட் கார்டு இருக்காது, கிரெடிட் கார்டு இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி தங்கம் அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா இடங்கள்லையுமே செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது செல்லுபடியாகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். கரெக்டா? ஆனால் ஒரு நினச்சி பாருங்க, ஒரு வார் வரும்போது நம்ம போய் பேங்க்கில் போய் லாக்கரில் இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கிட்டா இருப்போம். உசுறு கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதுனால எல்லாருமே வந்து லிக்விட் கேஷ் ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து ரெண்டுமே கீழே விழுந்துச்சு. ஆனால் இங்கேருந்து காசை எடுத்து இங்கேயும் போடலை, இங்கே இருந்து எடுத்து இங்கேயும் போடலை. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து அவங்க டாலரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா டாலர் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றனால டாலரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ரெண்டுமே கீழே விழுறதுக்கான காரணம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுனாலும் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, ஏதாவது புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.